மணிரத்னமும் கமலும் மனசாட்சியின்றி செய்த ப்ரமோஷன்களை நம்பி தக் லைஃப் படத்தை வாங்கி இருந்தது ஓடிடி நிறுவனம். தற்போது ரிசல்ட் ரிவர்ஸாக போக ஓடிடி நிறுவனம் தடாலடியாக ஒரு சம்பவத்தை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அது என்ன சம்பவம் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றும் மணிரத்னம் இணைந்து இயக்கிய தக் லைஃப் திரைப்படம் 2025ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படம் கமலஹாசனின் 234வது படமாகும். மேலும் நாயகன் படத்திற்கு பிறகு மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் காம்போவில் வெளியான படம் இது. தக் லைஃப் படத்தின் கதையில் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் என்பவர் தனது அண்ணன் மாணிக்கம் மற்றும் அவர் வளர்த்த அமர் ஆகியோரால் துரோகத்திற்கு உள்ளாகி தன் குடும்பத்தை இழக்கிறார். அவரது மனைவி ஜீவா மற்றும் காதலியான இந்திராணி ஆகியோர் அவருடன் உள்ளனர். சக்திவேல் தனது மனைவியுடன் சேர்வதையும் மற்றும் துரோகிகளை பழிவாங்கும் முயற்சிகளை மேற்கொள்வதும் தான் கதையின் மையம். கமல்ஹாசன் ரங்கராய சக்திவேல் கதாபாத்திரத்தில் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். சிம்பு, த்ரிஷா, அபிராமி மற்றும் நாசர் ஆகியோர் அவர்களின் கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்துள்ளனர். இசை புயல் AR ரஹ்மான் இசையமைத்துள்ள இந்த படத்தின் பாடல்கள் ஜிங்குச்சா மற்றும் சுகர் பேபி ஆகியவை ரசிகர்களிடையே பிரபலமாகியுள்ளன. என்னதான் கமலஹாசனின் நடிப்பு மற்றும் இசை ஆகியவை பாராட்டப்பட்டாலும் கதை மற்றும் இயக்கம் குறித்த சில விமர்சனங்கள் மக்களிடையே எழுந்தன. அதாவது கமலஹாசனின் கதாபாத்திரம் மிகைப்படுத்தப்பட்டு விட்டதாகவும், த்ரிஷாவின் கதாபாத்திரம் தேவையில்லாத ஆணி எனவும், AR ரஹ்மான் இசையமைத்திருந்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் நன்றாக இல்லை எனவும், படத்தில் சாதி அடையாளம் கொண்ட கதாபாத்திர பெயர் வைக்கப்பட்டதாகவும், மொத்தத்தில் இது மணிரத்னம் படமே இல்லை என பல விமர்சனங்கள் எழுந்தன. இதனால் போட்ட முதலீட்டை தக் லைஃப் படம் வசூல் செய்யவில்லை. இந்நிலையில் குப்புற விழுந்த குதிரை குழியும் பறித்த கதையாக திரையரங்க வசூலில் படுதோல்வியை சந்தித்த மணி கமல் கூட்டணியின் தக் லைஃப் படத்துக்கு இன்னொரு சோதனை பெரும் வேதனையை தர ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. படம் நாயகனை விட பல மடங்கு நன்றாக இருக்கும் என்று கமலும் மணியும் மனசாட்சியின்றி செய்த ப்ரமோஷன்களால் மதிமயங்கிய தனியார் OTT நிறுவனம் இப்படத்தை 110 கோடிக்கு வாங்கியிருந்ததாம். இப்போது ரிசல்ட் ரிவர்ஸாக ஆகியிருப்பதால் பேசிய தொகையில் 30% குறைத்து கொண்டுதான் தருவோம் என அவர்கள் சொல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் படத்தை ரிஜெக்ட் செய்துவிட்டு மொத்த பணத்தையும் கேட்காமல் 30%தோடு விட்டார்களே என நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.